அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். இது குறித்த முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். தற்போது நீதிமன்றத்தில் ஞானசேகரன் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். எவ்வளவு நேரம் அவரிடம் விசாரணை நடைபெற இருக்கிறது? முழு விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தமிழகத்திலேயே பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியுள்ள நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக ஞானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு தகவல்களானது வெளியானது. குறிப்பாக இவர் இதே போல பல மாணவிகளிடம் இதே போல இவர் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டு அதை செல்போன்ல வீடியோ எடுத்து மிரட்டி வந்ததும் தெரிய வந்துள்ளது. மேலும் இவர் மீது பல்வேறு திருட்டு வழக்குகள் மற்றும் வழிப்பறி வழக்குகளும் நிலுவையில் உள்ளது. இதனால இவரிடம் கஸ்டடி எடுத்து விசாரிக்க வேண்டும் என சிறப்பு புலனாய்வு குழுவினர் திட்டமிட்டிருந்தனர். அதன் அடிப்படையில ஏற்கனவே ஸ்டான்லி அரசு மருத்துவமனை உலகமே ஆச்சரியப்படுற லெவலுக்கு கிராபிக்ஸ் எடிட்டிங்ல கலக்கணுமா? இருக்கவே இருக்கு அடோப் போட்டோஷாப் பிகினர்ஸ் கோர்ஸ். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. ஒரு கை கால் முறிவு ஏற்பட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில அங்கு சென்று சிறப்பு புலனாய்வு குழுவினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு இவரிடம் பல்வேறு வாக்குமூலத்தையும் பெற்றனர். இவரிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 2 செல்போன்கள், லேப்டாப்கள் மற்றும் முக்கிய டிஜிட்டல் ஆவணங்களை சைபர் தடயவியல் நிபுணர்களுக்கு அனுப்பப்பட்டு அங்கு ரெக்கவரி செய்யப்பட்டது. அதன் அடிப்படையாக வைத்து ஞானசேகரனிடம் அடுத்த கட்ட விசாரணையை நோக்கி சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஈடுபட்டிருந்தனர். அதற்காக இவரை கஸ்டடியில் எடுக்க திட்டமிட்டு தற்போது சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல 5 நாட்கள் போலீஸ் காவல் கேட்டு மனு தாக்கலை அளித்திருந்தனர். அதன் அடிப்படையில இன்று மதியம் அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஞானசேகரனை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அவர் புழல் சிறையிலிருந்து அழைத்து வரப்பட்டு ஆஜர்படுத்த உள்ளார். அவரிடம் இருந்து சைதாப்பேட்டை 9th MM மேஜிஸ்ட்ரேட் சுப்பிரமணியம் தொடர்ச்சியாக அவரிடம் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எத்தனை நாட்கள் நிறைவடைந்த பின்னரே எத்தனை நாட்கள் போலீஸ் காவல் வழங்கப்படும் என்பது குறித்து தெரிய வரும். மேலும் அவரிடம் இருந்து அந்த செல்போன்கள் இருந்து ரெக்கவரி செய்யப்பட்ட ஆவணங்கள் மற்றும் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையை அடிப்படையாக வைத்து அவரிடம் கஸ்டடி எடுத்து விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சாலமன்.